சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, கோவில்கள் தொடர்பாக வழக்கு தொடரும் ரங்கராஜ நரசிம்மனின் பின்னணி குறித்து விசாரிக்க உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டெஃபி இணைந்திருக்கிறார். ஸ்டெஃபி, இந்த உத்தரவை பிறப்பித்தது யார்? இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். திருச்சி ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ரங்கராஜ நரசிம்மன் கோவில்கள் தொடர்பான வழக்குகளை நீதிமன்றத்தில் தொடர்ந்து வருகிறார். கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரங்கராஜ நரசிம்மன் தொடர்ந்த வழக்கில் ஸ்ரீரங்கம் கோவிலில் உள்ள ஆண்டாள் மற்றும் லட்சுமி என்ற யானைகளுக்கு தனியாக 10 ஏக்கர் நிலம் கொள்ளிடம் ஆற்றின் கரையிலோ அல்லது அதற்கு ஏற்ற இடத்திலோ ஒதுக்கி யானைகளை பராமரிக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார் மோகன். இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஏ.கே. ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று விசாரித்தது. அப்போது தலைமை நீதிபதி இது தொடர்பாக யானைகள் எதுவும் உங்களிடம் புகார் அளித்ததா என்று மனுதாரரிடம் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து இந்த வழக்கை தொடர உங்களுக்கு என்ன உரிமை உள்ளது என்றும் நீதிபதிகள் தரமாரியாக கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ரங்கராஜன் நேர்மையான முறையில் தான் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளேன் என்று தெரிவித்தார். வழக்கு விசாரணையின் போது வழக்குறை தரப்பில் வழக்கறிஞர்கள் சீனிவாசன் மற்றும் சாபித் ஆகியோரும், ஸ்ரீரங்கம் கோவில் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் ஆகியோரும் ஆஜராகியிருந்தனர். இதனையடுத்து மனுதாரர்களின் பின்னணி குறித்து விசாரிக்க ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை மார்ச் 13ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களை முழுமையாக வழங்கியதற்கு நன்றி ஸ்டெஃபி.